கிருஷ்ணாவதாரத்தை சுவாமி தேசிகன் வர்ணிக்கும் பொழுது இயற்கை வர்ணனையை ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்றார். இயற்கை வர்ணனையை அவர் அற்புதமாக காண்பிப்பதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன்றவன் சௌலபிய பரிபூர்ணன், சௌலபிய பரிபூர்ணன், ஆராய்ச்சிக்கு எட்டாதவன், அன்புக்கு எட்டக்கூடியவன். உண்மையில பார்த்தா அன்புக்கு நான் அடிமைன்னு சொல்ல வேண்டியவன் கிருஷ்ணன் தான். யார் யாரோ அதை வச்சு பணம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கிருஷ்ணன் அதை சொல்றது கூட கிடையாது. கிருஷ்ணனை புரிஞ்சிட்டு இருக்கிறவாளுக்கு அது ஒரு ஆனந்தம், கிருஷ்ணனை புரிஞ்சிட்டு இருக்கிறவாளுக்கு அது ஒரு ஆத்மானுபவம். பீஷ்மத்ரோணாதிகள் முதலான மகாஜானிகள்லாம் கூட நேர அவனை சேவிச்சுட்டே உசிரோடக்கூடிய பாக்கியம் தங்களுக்கு கிடைச்சிருக்கின்றதுக்காக தான் யுத்தத்துக்கே வந்தாவாள். உயிர் போச்சே கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்குமா அப்படின்னா கிருஷ்ணன் எதிர சேவை சாதிச்சானே. நேர பார்க்கிறார் பீஷ்மர். அப்படியே திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே, அப்படியே ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கிறார். அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கிறார், அவன் காதல போட்டிருக்கிற தொங்கட்டார பார்க்கிறார், திருக்குழல் கட்சி அப்படியே தூக்கி முடிஞ்சிட்டு அதுல மயில்தோகை சொருகிட்டு இருக்கிறத பார்க்கிறார், மஞ்சள் பீதாம்பரம் பட்டாடை உடுத்திட்டு இருக்கிறத பார்க்கிறார், கையில அப்படியே அந்த புல்லாங்குழல எடுத்து வந்து பீஷ்மர கனிவோட பார்த்து என்ன பீஷ்மா சௌக்கியமான கேட்கிறத பார்க்கிறார். அப்படி சேவிச்சுட்டே உஷர விட்டார்னா என்ன ஒரு பாக்கியம் இருக்கு. எத்தனையோ பேர் கற்பூர ஆரத்தி அகச்ச கண்ணை மூடிக்கிறாங்க. எதிர சேவிக்க வேண்டிய அந்த கிருஷ்ண மோகன சுந்தர ரூபத்தை கூட மறந்து போயிடுறாரு. அது தேசிகனுக்கு ஒரு தாபம் வந்தது. அதனால தான் தேசிகன் பண்ணார், எப்படியாவது இவாளுக்கு கிருஷ்ணனை புரிய வச்சுடணும்னு இது மகாகாவியமாக லிட்ரேச்சராக அருளி செய்தார். யமனாபியம் என்னும் இந்த காவியத்தை ஒரு பெரிய கவியா இருந்தாலும் அந்த கவி மக்களுக்கு என்ன தேவைன்றதை உணர்ந்து அந்த மக்கள் தாங்கள் அனுபவிக்கும்படியாக தன்னுடைய காவியத்தை படைக்கிறார்களா, there he succeed. அங்கதான் அவனுடைய வெற்றி இருக்கு. நான் சொன்னேன் யாருமே கேட்கல, நான் சொன்னேன் யாருமே கேட்கல, அது என்ன பிரயோஜனம்? அப்ப நீ சரியா சொல்லணும்னு அர்த்தம், நீ சரியா அவளை ரீச் அவுட் பண்ணலன்னு அர்த்தம். தோஷத்தை நாம இன்னொருத்தர் பேர்லயே சுமத்தி கொண்டு இருந்தோம் ஏன்னா நம்மால நம்முடைய வாழ்க்கைய வாழவே முடியாது. ஒரு கால விசேஷத்துல பூமியில பெரிய சிரமங்கள் ஏற்பட்டது, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா பூமியில. ஏன் அப்படின்னா அதர்மத்தினுடைய வாழ்வு கொழிக்க ஆரம்பிச்சுடுது. என்னமோ பரம்பரையா இந்த ராஜ்யம் இவளுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொந்தம் கொண்டு ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு அடிவரடிகளா 10 பேர் அவளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பூமி பார்த்தா அந்த பூமிக்கு அது தாங்க முடியல. இந்த கதையை ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு பெரிய வம்சம் இருந்ததுப்பா. அந்த வம்சம் எது வம்சம் என்பதாக பெயர். கதிதோ வம்ச விஸ்தாரா பவதா சோம சூர்யயோஹோ ராஜ்யாம் சோபய வம்சானாம் சரிதம் பரமாத்புதம். இது பாகவதத்தில் தசமஸ்கந்தத்துடைய ஆரம்பம். அந்த தசமஸ்கந்தம் தான் இங்க கண்டென்ட் இல்லையா. இந்த தசமஸ்கந்தத்தை மட்டுமே முன்னிட்டு யாருவா பெரிய மகாகாவியம் சுவாமி எழுதியிருக்காரு இல்லையா. அப்ப சொல்றாரு, யதுன்னு ஒரு வம்சம் இருந்தது. யதுன்னு ஒரு ராஜா இருந்த மகா சக்கரவர்த்தி. அவன்கிட்ட யாராவது ஒருத்தர் தானம் வாங்க வந்தாங்கன்னா அந்த கியூ லைன்ல இன்னொருத்தர் இருக்க மாட்டான். ஒருத்தர் வர அவன்கிட்ட அர்த்தின பிரதமே தஸ்ய சரமான் பரியபூர என்ன அவன்கிட்ட ஒருத்தர் தானம் வாங்குவான். பாருங்க, ஒரு பெரிய தான பிரபுன்றத என்ன பொலிட்டிக்கல் ஃபேண்டசியா சொல்ற பாருங்க. தானம் வாங்க வரா முதல்ல ஒருத்தர் அந்த கியூல 10 பேர் நிப்பாள் இல்லையோ 100 பேர் நிப்பாள் இல்லையோ தானம் வாங்க வரைச்சே ஒருத்தன் வாங்கினா மீதி பேர்லாம் யாரும் கியூரியே நிக்கல. என்னாச்சு, விரட்டி விட்டுட்டாளா? இல்ல, பின்ன என்ன, இந்த யது மகாராஜன் தன்கிட்ட ஒருத்தன் முதல்ல தானம் வாங்கினானோ இல்லையோ அவன் திரும்பி போச்சே அவன் 10 பேருக்கும் தானம் பண்றான்னா எப்படி இருந்திருக்கும்? அப்படி கொடுக்கணும் சுவாமி. அப்படி வாங்க குடந்திரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், கிருஷ்ண சம்பந்தத்தினாலேயே வளர்ந்திருக்கிற பசுக்கள். எங்கெல்லாம் ஜெயகோபால கருடைய உபன்யாச போஸ்டர் இருக்கோ அதை சாப்பிட்டு வளர்ந்த பசு இது. கிருஷ்ண ஸ்பரிஷத்தினாலே வளரக்கூடிய பசுக்கள். கிருஷ்ணனை போல அதற்கு ஔதாரியம் அதிகம், கொடுக்கிற தன்மை அதிகம், வள்ளல் தன்மை அதிகம். யதுநந்தன், இந்த யது வம்ச மகாராஜா, யது என்னும் பெயர் பெற்றவன்
வரவாளுக்கு வாரி வாரி கொடுப்பான். முதல்ல ஒருத்தன் வாங்கினானா அவனே 10 பேருக்கும் தானம் பண்ணக்கூடியவனா இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தானம் பண்ணிட்டு இருப்பான்னா எத்தகையதொரு தான மகா சக்கரவர்த்தி அவன் இருந்திருக்கான். அந்த வம்சத்துல வசுதேவர் என்னும் ஒரு மகாத்மா பிறந்த வசுதேவர். ஏன்னா முன் அவதாரத்துக்கு இந்த அவதாரத்துக்கு ஒரு லிங்க் இருக்கு சுவாமி. முன் அவதாரத்துக்கு இந்த அவதாரத்துக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. முன் அவதாரத்துல ராமன் புனர்வசூல பிறந்தான். முதல்ல பட்டாபிஷேகம் சொன்னான், அப்புறம் பட்டாபிஷேகம் தடைப்பட்டது. பிறகு 16 வருடங்கள் கழித்து தான் ராமபிரான் மறுபடியும் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டான். அங்க புனர்வசு அப்படின்றதுக்கு தாத்பரியம் என்ன, இப்ப உனக்கு இல்ல அப்புறம்தான் புனகா வசு அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணான். இன்னொரு அர்த்தம் என்ன, இந்த ராமனே புனகா மறுபடியும் வசுதேவரிடத்துல கிருஷ்ணனாக அவதரிக்க போகிறான். புனகா வசு இந்த வசுதேவருக்கு பிள்ளையாக பிறக்கிறான் என்பதும் அங்கே காண்பிக்கப்பட்டது. அந்த வசுதேவருக்கு ஆனகதுந்துபின்னு பேரா. ஆனகதுந்துபி ஒருத்தருடைய சப்தம் எப்படி இருக்கு, இடி இடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இடி இடிச்சா பயமுறுத்துற இடியா இருக்க கூடாது. இடின்றது ஒரு கம்பீரியம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி பகவானுக்கு புறப்பாடும் போது மல்லாரி வாசிக்கிறார், முரஜங்கள் அரைகிறார், அப்புறம் காகலம்னு பேரு எக்காலம்னு பேரு அந்த வாத்தியங்களை வாசிக்கிறார். அது ஒரு சந்தோஷம். பகவானுக்கு உற்சவம் நடக்கிறது, ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அதை அனுபவிக்க போறோம்னு. வசுதேவர் பிறந்தாராம். அவர் பிறந்த பொழுது ஆனகதுந்துபி வாத்தியங்களை தேவர்கள் வாசித்தார்களாம். என்ன விசேஷமா, ஹே வசுதேவர் பிறந்துட்டார், அவர் வயிற்றுல கிருஷ்ணன் பிறக்க போறான், அந்த கிருஷ்ணனால பூபாரம் நீங்க போறது, நாமெல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம், எல்லாருக்கும் ஆனந்தம் பொங்க போறது, இந்த வசுதேவர் மூலமாகத்தான் வாசுதேவனுடைய அவதாரம் என்று தேவர்கள் வாத்தியம் வாசித்தார்களாம். அதனால வசுதேவருக்கு ஆனகதுந்துபி என்னும் ஒரு பெயர். செல்வம் கிடைச்சா தலகால் புரியாது இல்லையா, தலகால் புரியாது. நமக்கு கையில பணம் வந்துருச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு பணத்தினுடைய தேவையினால தான் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். ஒரு சந்தியானந்தனம் பண்ணு அப்படின்னு சொன்னா அது சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம். அது ஒரு பைத்தியக்காரத்தம், அது ஒரு முட்டாள்தம், நமக்கு அது தோணல. இதெல்லாம் சாதாரண விஷயம், மேண்டேட்டரி. எப்படி சார் ஆபீஸ் போச்சு எப்படி பண்றது, ஆனா பாவி அப்ப பணம் தான் முக்கியம் இல்லையா. கீதையினுடைய பெருமையை பேசணுமே தவிர்த்து கீதைய சரியாவே யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலாம். அந்த வருத்தம் கிருஷ்ணனுக்கு கூட உண்டு. ஒருத்தன் கூட சரியா புரிஞ்சுக்கலாம். ஒருத்தராவது உட்கார்ந்து இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு யோசிச்சு பார்த்திருப்பானா, இதை தெளிவா அவன் புரிஞ்சுட்டு இருப்பானா, புரிஞ்சுக்காமலேயே போயிட்டான் கிருஷ்ணா அர்ஜுனா அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு அந்த வருத்தம் உண்டு. கீதையில சொல்லப்படுவது அனுஷ்டானம், சதாச்சாரம்னு பேர். அந்த சதாச்சாரத்தை நம்ம மீறக்கூடாது. மனிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பின லங்கயேத்து, நமக்கு விகிதமான ஆச்சாரங்களை நம்ம மனசனால கூட பரித்தியாகம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு வேளை பண்ணலனா என்ன, இன்னைக்கு ஒரு வேளை விட்டுட்டா என்ன பெருசா இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கோம் மூலியோ, ஒரே ஒரு டைம் தானே அப்படின்ற மாதிரி மனசனால கூட நினைக்க கூடாது. ஒரே ஒரு வேளை சுகர் இன்ஜெக்ஷன் போட்டுக்காமல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்டா என்ன ஆகும்? பெருமாள் சொல்லுவான், பாபங்கள் பண்ணுச்சே நிறைய பண்ணிருக்கியா, பண்ணிருக்கேன் பாத்துக்கிறேன்டானா, இங்க I see you at ICU. பயம் வருது இல்ல, அஜியோ இன்னைக்கு சாப்பிட உட்காரச்சு அந்த சக்கரை பொங்கலை சாப்பிடணுச்சு, அஜியோ நான் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கல அப்படின்னு ஓடி போய் பண்றல, அஜியோ நான் இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணல, அஜியோ நான் இன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கல, எங்க ஆத்து பெருமாளை பட்டி போட்டுட்டு நான் திவிதேச யாத்திரை போயிட்டு இருக்கேன், அடுத்தது ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன், அங்க போய் ஆஹா கிருஷ்ணா ராமா கோவிந்தான குதிச்சிருக்கு. அவர் தான் முக்கியம். செல்வம் வந்துடுத்தினாலையும் எம்பெருமான மறக்க கூடாது, கஷ்டம் வந்தாலும் எம்பெருமான மறக்க கூடாது. வசுதேவருடைய சரித்திரம் பார். வசுதேவான்னு பேரு, செல்வத்திற்கு அதிபதி அவருக்கு. வசுனாலே செல்வத்திற்கு பேரு. அந்த செல்வத்திற்கு அதிபதியா பெரிய ராஜவம்சத்துல பிறந்தவரா இருந்தாலும் பகவத் பக்தியில தான் இருந்தார். அவருடைய சரித்திரமோ அம்பரீஷனுடைய சரித்திரமோ டைம் இல்ல சுவாமி, இவெல்லாம் ஒரு குடைக்கு உலகத்தை ஆண்ட சக்கரவர்த்திகள். அவளை விடவா நமக்குலாம் கிதாபு யோசிச்சு பாருங்க.
அவளை விடுவா நம்மளாம் பெரிய கீரி. அம்பரீஷ் என்றவன் ஒரு சக்கரவர்த்தி சுவாமி, மாந்தாதான் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். சூரியன் எங்க உதிக்கிறானோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து சூரியன் எங்க அஸ்தமிக்கிறானோ அது பரியந்தம் மாந்தாதா அவருடைய டெஸ்டினேஷன், அவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண எத்தனை வழக்கு, எத்தனை ராஜ்யம், எத்தனை பஞ்சாயத்து, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் மாந்தாத்தாவுக்கு. ஒரு வேளை கூட அவன் அனுஷ்டானத்தை பரித்தியாகம் பண்ணினதான் பாகவதம் சொல்லலையே. அப்ப பாகவத கதை கேட்கறதுடைய நோக்கம் என்ன? அப்படி இருந்து அவனுக்குத்தான் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ண, அப்படி இருந்து அவனுக்குத்தான் கிருஷ்ணன் தன்னுடைய சக்கராயுதம் கொடுத்தாரே தவிர்த்து அது ஒரு மித், அது ஒரு மிராக்கள்னு நாம தள்ளி வச்சிட முடியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு ஐ அம் ரிலீஜியஸ் அப்படின்னு தோல் குளிக்கின்றா போருமா? ரிலீஜியஸ் சொல்லிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன அங்க ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு? எதை நாம பண்றோம்? ஏதாவது ஒரு தர்மம் நம்ம கிட்ட இருக்கணும். நமக்குன்னு விகிதமான ஒரு தர்மம் இருக்கு. விகித பரித்தியாகம், விதிக்கப்பட்ட தர்ம பரித்தியாகம் பண்ணக்கூடாது. மனசாப்பி நலங்கையே, சும்மா இன்னைக்கு ஒரு வேலை தானே மிஸ் ஆனா என்ன அப்படின்றதான எண்ணமே தப்பு. அப்படின்றதான அந்த எண்ணமே தப்பு. வசுதேவர் அமைதியா இருப்பார் சுவாமி. சம்பத்தௌச்ச விபத்தௌச்ச மகதாம் ஏகரூபதா. நல்ல செல்வம் கிடைச்சாலும் சரி, இல்ல திடீர்னு ஒருத்தருக்கு நல்ல சௌக்கியமா இருந்திருக்கான், இல்ல திடீர்னு ஒருத்தருக்கு ஆபத்து வந்துருச்சு, ரெண்டுத்துலயும் மகான்கள் ஒரே மாதிரி தான் இருப்பான். எப்படி உபன்யாசம் கேட்டு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் நம்ம ஒரே மாதிரி எப்பொழுதுமே இருக்கும்? பரவாயில்லையே மாறிட்டே. சம்பத்தௌச்ச விபத்தௌச்ச மகதாம் ஏகரூபதா. சம்பத்து கிடைத்தாலும் விபத்து கிடைத்தாலும் ஏகீபாவம். ஆனக துந்துபியான அந்த வசுதேவர் ஒரே மாதிரி இருந்தார். அவருக்கு பல மனைவிகள் உண்டு. பிரதான மகிஷியான மகிஷிகள் 2 பேரு, ஒருத்தி தேவகி மற்றொருத்தி ரோஹிணி. எப்படி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 நாச்சியாரோட அவன் இருப்பானோ அந்த மாதிரி இதெல்லாமே ஒரு சூச்சகம். அந்த பெருமாளுக்கு இவர் தந்தையாக போகிறார் என்பதற்காக ஏற்பட்டது ஒரு சூச்சகம். இதெல்லாம் வசுதேவர் இருந்திருக்கார். வசுதேவர் அவருக்கு தேவகியை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் கம்சன். அப்ப ஆகாயவாணி சொல்லிட்டு இவள் வயத்துல பிறக்கக்கூடியதான 8வது குழந்தையினால உனக்கு நிச்சயமாக மரணம் சம்பவிக்க போறது கம்சானே. கம்சன் பயந்துட்டான். எனவே வசுதேவரையும் தேவகியையும் ஜெயில போட்டான். அந்த வரையில கம்சன் நல்லவன் நினைச்சுக்கோங்க. இவ 2 பேரும் தனித்தனி ஜெயில போட்டுதான் இந்த பிரச்சனையை வந்திருக்காரு. ஆனா கம்சன் என்ன பண்ணும்? அவளை காராகிரகம். காராகிரகம்ன்றது முதல்ல என்னன்னா வீட்டு சிறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்ற அதுதான், அந்த ஹவுஸ் அரெஸ்ட் தான் பண்ணி வச்சிருந்தான். இப்படி வசுதேவரும் தேவகியும் சிறையில இருக்கா. அந்த சமயத்துல தான் ஒரு நாள் பூமி தேவி தேவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். இங்கிருந்து கதை ஆரம்பிக்கிறது. தேவர்களுடைய ஸ்தோத்திரம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. விதிதம் பவதாம் தேவாஹ விஸ்வரூபேன விஷ்ணுனாம் மஹீயான் தர்மசீலேஷு பாரோயத்தன் நிவேஷிதா. அந்த பூமி பிராட்டி சொல்றான், தேவர்களை பார்த்து சொல்றான். தேவர்களே உங்களுக்கு தெரியும், உலகத்துல எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. விதிதம் பவதாம் தேவாஹ விஸ்வரூபேன விஷ்ணுனா. விஸ்வம் விஸ்வம் ஓம் விஸ்வாய நமஹ ஆரம்பிக்க சேவை. விஸ்வ சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியவன் சர்வேஸ்வரனான பகவான். பராசர பட்டர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே ஓம் விஸ்வாய நமஹ சதுர்த்தி விபக்தியினால் அந்த விஸ்வ சப்தத்திற்கு எம்பெருமானே என்று பொருள் சொன்னார். உலகம் என்றால் அவன்தான். விஸ்வரூபேன உலகமாயிருப்பவன் பரமாத்மா. உலகமாயிருப்பவன், உலகத்தை தன்னகத்தே கொண்டவன். அந்த உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துடன் என்று ஆழ்வார் பேசுவார். விதிதம் பவதாம் தேவாஹ. ஏ தேவர்களே, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. பகவான் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை காப்பாற்றும் பொறுப்பை சிலரிடத்தில் ஒப்படைத்தான். மஹீயான் தர்மசீலேஷு பாரஹ யத்தல் நிவேஷிதா. சில பெரியோர்களை செலக்ட் பண்ணிருக்கான். எல்லார்கிட்டையும் அதை கொடுக்கல. எல்லார்கிட்டையும் கொடுத்தா ராஜ்யம் என்ன ஆகும்? குரங்கு கையில போவோம், அந்த மாதிரி ஆயிடும். உலகத்தை காப்பாற்றுபவர்கள் யார்? எல்லாரும் காப்பாற்ற முடியாது சுவாமி. துஷ்யந்தன் ஒரு மகாராஜா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. துஷ்யந்தன் ஒரு மகாராஜா, சக்கரவர்த்தி. நமக்கெல்லாம் துஷ்யந்தரை பத்தி ஒண்ணுதான் தெரியும். லவ் பண்ணா அந்த பொண்ணை மறந்து போயிட்டான் அப்படின்னு தான் தெரியும்.
இதுக்கு மேல காளிதாசன் ரொம்ப அழகா அதெல்லாம் சொல்றான். ஒரு விஷயங்கள் ஆசிரமத்திற்குள்ள போறான், காட்டுக்கு வேட்டையாட போனான் துஷ்யந்த மகாராஜா. அங்க கண்வ மகரிஷி ஆசிரமத்தை பார்த்தான். பார்த்த மாத்திரத்துல உடனே மேல் சட்டையை கைட்டினான், இடுப்புற உத்திரியத்தை உடுத்தினான், அம்பரா துணிகள்லாம் கைட்டி வச்சான், கவச குண்டலங்கள்லாம் கைட்டி வச்சான், கையை கூப்பிட்டு போறான். அப்ப துஷ்யந்த மகாராஜாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வந்தான். அவன் கேட்டான், என்னடா பண்ற நீ, எதுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், பெரியோர்கள் இடத்துல எப்படி போகணுன்றது ஒரு பண்பாடு இருக்கு. இஷ்டத்துக்கெல்லாம் பெரியவர்கள் இடத்துல போகணும். இப்ப எல்லாம் பக்தியில மனசுல இருந்தா போறோம் சார், அதெல்லாம் சும்மா சார், நீங்களாம் என்ன பண்றீங்க. ஒரு வாரம் முன்னாடி, நீங்களாம் 24 மணி நேரமும் நெட்வொர்க்ல இருக்கிறவரா, ஒரு வாரம் முன்னாடி உலக செஸ் சாம்பியன்ஷிப் அதுல ஒரு மெசேஜ், அது சம்பந்தமா ஒரு மெசேஜ் வந்து, அந்த செஸ் விளையாடக்கூடிய கார்சனோ அவர் பேர் ஒருத்தர், அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். நல்ல ஒரு பிரில்லியண்டா செஸ் விளையாடக்கூடியவர், அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். எதுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டா, ஃபார்மல் ட்ரெஸ்ல வராமல் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அவர் விளையாட்டுக்கு வந்ததுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். விளையாட்டு தானே, எப்படி விளையாடா விளையாடலாம் இல்லையோ, அவருக்கு புத்தி ஒர்க் ஆகும் இல்லையோ, அவருக்கு மூளை ஒண்ணும் கெட்டு போலியே, அவர் எப்படி விளையாடினாலும் அவருக்கு அது சாத்தியம் தானே. அப்படி இருக்கச்சு ஏன் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார், எதற்காக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துக்கு எப்படி வரணுமோ அப்படி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. அதனால தான் பெரியோர்கள் இடத்துல போகச்சு இப்படி போகணும், திருக்கோவில்களுக்கு பெருமாளை சேவிக்க போகச்சு இப்படி போகணும்னு நம்ம முன்னோர்கள் ஆடை கட்டுப்பாடு என்பதை விதித்தார்கள். அப்படின்னு சொல்றேன். எங்க செஸ் சாம்பியன்ஷிப் அப்படி போ, கிரவுண்ட்ல விளையாடி 186 ஆளை விட்டு மறுபடியும் நான் 5வது டெஸ்ட் தோக்கிறதுக்கு உள்ள போறிய, அப்ப ஒயிட் அண்ட் ஒயிட் போகாம ஒரு அரை ட்ரையல் போட்டு போயேன். கட்டுப்பாடுன்றது எல்லாத்திலையும் இருக்கு சுவாமி. அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இப்பொழுது போவதனால தான் தலைதெரிச்சு நாம போயிட்டு இருக்கோம். அன்லிமிட்டன்றது எல்லாத்தையும் வந்துருச்சு. இந்த அன்லிமிட்டட் நமக்கு எல்லாத்தையும் வந்துருச்சு. துஷ்யந்தம் சாந்தமிதம் ஆசிரம பதம், பெரியோர்களுடைய சபைக்குள்ள போறார், கண்வ மகரிஷியை சேவிக்க போறார். அப்ப நான் ராஜான்றதான ஹோதால போகக்கூடாது, கைட்டி வச்சான், எல்லாத்தையும் கையை கூப்பினான், வினயத்தோட போனான். அப்ப கூட வந்தவன் கேட்டான், என்னடா நீ ராஜா, உங்ககிட்ட அவர் சம்பளம் வாங்குற, உன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஆசிரமம் கட்டிட்டு இருக்க, அவருக்கு ஆசிரமம் கட்டுறதுக்கு நீ தான் இடம் கொடுத்திருக்க, அப்புறம் நீ எதுக்கு அவர்கிட்ட பயப்படணும். வாய மூடின்று, பெரியோர்கள் செய்யும் தவத்தில் 1/6 அரசனுடைய சக்தியாக மாறுகிறது தெரியுமா. தபஷத்பாகமக்ஷயம். இன்னைக்கு ராஜா சரியில்லை, ராஜ்யம் சரியில்லை, புலம்புறத முதல்ல நிறுத்தணும் நம்ம. ஏன்னா நாம சரியில்லை, நாம பண்ண வேண்டிய தபஸ நாம விட்டுட்டோம். ஐயா நமக்கு தபஸ் தான் செல்வம், தபோதனம். நம்மளா தவத்தில் ஆழ்ந்தவர்கள். நாம் செய்யக்கூடிய தவத்தில் 1/6 அரசனுடைய நீதி ஆட்சிக்கு அளிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு டைப் ஆஃப் டாக்ஸ். அது என் முன்கிட்ட இல்ல, அப்ப நீ மட்டும் எப்படி ராஜாங்கத்தில் எதிர்பார்க்க முடியும்? இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு இது வரல, அது வரல. நீ என்ன பண்ண? இன்னொருத்தனை எப்ப பார்த்தாலும் பிளேம் பண்றது முதல்ல முடுகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரியலைஸ் யுவர்செல்ஃப். நீங்க உங்களை உணருங்கள். நான் சரியா பண்ணிட்டு இருக்கேனா, என் காரியத்தை நான் சரியா பண்ணிட்டு இருக்கேனா, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேனா, ப்ரொசீஜர் பிரகாரம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேனா, இன்னொருத்தர் தோஷம் எடுத்து முன்னாடி என்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை என்னால பார்க்க முடியுதா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 7 பேர் உலகத்தை ரட்சிக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அப்பைய தீட்சிதர் இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணார். கோபிஹி வேதைஷ்ச விப்ரைஷ்ச சதீபிஹி சத்யவாதிபிஹி தாத்ருபிஹி தர்மசீலைஷ்ச சப்தபிர் தாரியதே மஹி. 7 பேர் உலகத்தை காப்பாத்துறா. அந்த 7 பேர் இன்னைக்கு ஒழுங்கா இருக்காளா? அந்த 7 பேருக்கு நாம சப்போர்ட் பண்றோமா? அந்த 7 பேரை கிண்டல் கேலி பண்ணாமல் நாமளே அவளை தோஷம் சொல்லாமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கோபிகி முதல்ல பசு ரட்சிக்கப்படணும். எந்த வீட்டில் இருக்கு சொல்லு? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஆத்திகரை வாங்கி அந்த பசுக்கு மூஞ்சிகளை பூச்சி பூச்சி ஆட்டி அது வெயிலி ஃபுல்லா கழிஞ்சு போறது. அந்த ஒரு நாள் பண்ணிட்டா நீங்க கோ சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வேடா. ஜோசிகாரன் சொன்னாலும் நாய்க்கு பிஸ்கட் போட்டா நீங்க பைரவ சம்ரக்ஷணம் பண்ணவளா அர்த்தமா? எங்க நமக்கு மாடுனா செல்வம், பசுதான் செல்வம்.
கிராமங்கள்ல வீடுகள்ல பசுவை வைத்து நாம் வணங்கி வந்தோம். அதுதான் மகாலட்சுமி. அதுதான் சார் வாஸ்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய எனக்கு எதுக்கு சார் சைனீஸ் வாஸ்து? சப்பு மூக்கு மூளை இருக்கா நமக்கெல்லாம்? மூளை இருக்கா? எனக்கு செட்டியார் பொம்மை வாங்கி வச்சுப்பேன் ஆத்துல. அது எங்க ஊர் கலாச்சாரம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்குவேன், செட்டியார் பொம்மை வாங்குவேன், எங்க ஊர் கலாச்சாரம். அது எனக்கு லாஃபிங் புத்தா எனக்கு அபத்தம். கேட்டா ஃபர்ஸ்ட் கேட்டு இதை நான் தாய்லாந்துல இருந்து வாங்கி வந்தேன். உன்னை பெத்த தாய் அவ குளிர்ந்து போயிடுவா இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணி. பைத்தியம். எப்படி முட்டாள்தனமான ஒரு ஒரு நாகரீகம்ன்ற பேர்ல நம்ம முழுவதுமாக இன்னொருத்தர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம். எம்பெருமான் கிருஷ்ணன் திருவடி வாரத்துல சரண்டர் பண்ண வேண்டிய நாமள இந்த காசு பணத்துக்கு நாம சரண்டர் பண்ணிட்டோம். கோபிகி கோ சம்ரக்ஷணம். கோக்கள் பசுக்கள் இந்த உலகத்தை தாங்குகின்றன. பசுக்களால் இந்த உலகம் ரட்சிக்கப்படுகிறது. வேதைஷ்ட அல்லது விப்ரைஷ்ட வேதைஷ்ட. அடுத்தது வேதம் அறிந்த பகவன், வேதாத்தியனம் பண்ணக்கூடிய பெரியோர்கள். வேத விதேகலு தத்தம் தத்தம். சங்கர பகவத் பாதர் சொல்லுவார், வேதம் படிச்சவனுக்கு கொடுக்கணும், வேதம் படிச்சவனுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நாம இப்பெல்லாம் எல்லாரும் ஸ்பான்சர் பண்றோம். அங்க ஹோமம் நடக்கிறது, இங்க கிருத்திகா மண்டல பாராயணம் நடக்கிறது, இங்க அதிருத்தம் நடக்கிறது, சூப்பரா ஸ்பான்சர் பண்றோம். அதெல்லாம் போறாது. வேதம் படிச்சவனுக்கு பொண்ணை கொடுக்கணும். என்ன யோசனை உங்களுக்கு? பயம் இல்ல? எங்க வேதம் படிச்சவனுக்கு கொடுத்துட்டா ஐடி ஐடி சொல்லிக்க முடியாது பயம். அதுக்குதான் கஷ்டப்படுறீங்க நீங்க. நாமளே நம்ம பசங்களை வேலை படிச்சவனுக்கு கொடுக்கற அப்படின்னா வேற யார் கொடுப்பா? எப்படி கல்யாணம் ஆகும்? எப்படி சந்ததி வரும்? எப்படி தர்மம் வரும்? தர்மம் வரல, தர்மம் வரல, தர்மம் வரல. குறிச்சிருந்தா எப்படி ஒரு தர்மம்? எவ்வளவு தயக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம். ஏன் வேலை படிச்சா அவ்வளவு தோஷமா, அவ்வளவு பாப்பமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கை தட்டுவேள். 100 படி மேல போய் விசில் கூட அடிக்கலாம். ஒத்தனம் கிட்ட வர மாட்டேன். நாளே கிட்ட எங்க புடிச்சு போட்டுருவாரோ பயம்னு. என்ன சார் பண்றது? பசங்க நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றது. நாம சொன்னா எங்க கேட்கறதுக்கு? அதுக்கு வேதம் படிச்சவனுக்கு உன்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு சலங்க பூஜைக்கு 25 லட்சம் ரூபாய் செலவழிக்க முடியும். ஆனா அத தோஷம் சொல்லல. பேஷன் என்ன சார் பண்றது? மனசு எவ்வளவு கருகி போயிருக்குன்னு ஒரு நாள் உட்கார்ந்து என் உபன்யாசத்துக்கு வரலாதான் பரவாயில்ல, அப்படிதான் நீங்க இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, நாம எவ்வளவு தூரம் மனசை கருகடிச்சுட்டோன்னு பாருங்க. கோபிகி வேதைஷ்ட விப்ரைஷ்ட. நான் தைரியமா தான் சொல்லுவேன். எனக்கு ஆடியன்ஸ் என்னை பார்த்து கை தட்டி இப்படி தலை தூக்கி வச்சுன்னு கொண்டாடணும் ரியலைஸ் பண்ணக்கூடியவளா இருந்த போற ஆடியன்ஸ் எனக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு மனசில் படாதா? ஒருத்தருக்கெல்லாம் படக்கூடாது. 100 பேர் இருந்தாலும் இங்க 200 பேர் இருந்தாலும் அந்த 200 பேருக்கு மனசில் படணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். ஒருத்தருக்கு போனா போதும். ஏன் ஒருத்தருக்கு போனோம்? 100 பேருக்கு போகும். அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது நம்ம அடுத்த சந்ததிகளை கொண்டு வரலாம். ஜென்சி அடுத்தது கொண்டு வந்து முடியும். நேற்று வேற 2025 பிறந்தவனுக்கு அடுத்த பேர் ஒன்று வச்சிருக்காங்க, ஹைப்பர் ஆக்டிவ். அதுக்கு ஏதோ ஒரு புது பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் சந்த சொல்லி நொட்டு பண்ணிக்கணும். நான் வாயில வர மாட்டேன். கோபிஹி வேதேஷ். பூமி தேவி எவ்வளவு கஷ்டப்படுறா. பூமி தேவி தாங்க மாட்டேன்றா சுவாமி. பூமி தேவியினுடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கணும். கோபிஹி வேதைஷ்ட விப்ரைஷ்ட சதீபிஹி சத்யவாதிபிஹி. வேதம் தாங்கிறது பூமியை. வேதம் படித்த அந்தணர்கள் பூமியை தாங்குகிறார்கள். பதிவிரதைகளான பெண்கள் இந்த பூமியை தாங்குகிறார்கள். இதுக்கு மேல இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க வழி இல்லை. சத்யவாதிபிஹி. வாய் மெய்யை வெல்லும். எங்க வாய்மையே வெல்லும் இல்லை. கூண்டில் ஏறி நின்று எங்க சொல்லு, நான் சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன். இன்டராகேஷன். சத்யவாதிபிஹி தாத்ருபிஹி. கொடையாளிகள், நன்கொடையாளர்கள். கொடையாளர்களா இருந்தா போறது, நன்கொடையாளர்களா இருக்கணும். நல்ல பர்பஸ் புரிஞ்சுட்டு நல்ல பர்பஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அது நல்ல பர்பஸுக்கு யூட்டிலைஸ் ஆகுதான்றதை வெரிஃபை பண்ணணும். வெறும் நான் கொடுத்துட்டேன் எனக்கு 80G வந்தா போறோம், எனக்கு 80G வந்தா போறோம், அதெல்லாம் இதுல வேலைக்காகாது. சத்யவாதிபிஹி. எல்லாரையும் தாக்குறாரு, விடமாட்டேன்றாரு. அடுத்தடுத்து டம்மு டம்முன்னு போட்டுட்டே இருக்காருன்னு பயப்படுறீங்க.
நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொல்றதே இன்னைக்கு கஷ்டமா போயிடுத்து. சொல்றதுக்கு மனுஷால் இல்லை, நமக்கு கதை சொன்னா போறோம்னு நினைச்சுட்டோம். கதை உங்களுக்கு தெரியாத கதை இல்லை. இவ்வளவு பிரமாணங்கள் இருக்கு, நம்மளை சுத்தி இவ்வளவு பெருமைகள் இருக்கு. அந்த பெருமைகள் எல்லாம் குழி தோண்டி பறிச்சுட்டோம். எத்தனை தடவை படையெடுத்திருப்பான் இந்த தேசத்தின் பேர்ல, எத்தனை கொள்ளையடிச்சு போயிருப்பான், எத்தனை செல்வங்களை கொள்ளையடிச்சு போயிருப்பான். ஆனா இன்னி வரையிலும் நம்முடைய ஞானம்ன்ற செல்வத்தை அவனால தொட்டு கூட பார்க்க முடியலன்னா அது ஒரு ப்ரௌட் இல்லையா நமக்கு? அது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. அந்த பெருமையை நம்ம உணர தவறிட்டோம் இல்லையா? தாத்ருபிஹி தர்மசீல இஷ்ட. அடுத்ததுதான் முக்கியமான பாயிண்ட். தங்கள் தங்கள் வர்ணாசிரமத்திற்கு உரிய தர்மானுஷ்டானம் செய்பவர்கள் எவரோ. தாத்ருபிஹி தர்மசீல இஷ்ட, கொடையாளிகள், தர்மத்தின் பால் நடப்பவர்கள். இந்த இடத்துல தர்மம்னா சேரிட்டின்னு அர்த்தம் இல்லை, கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும். தர்மம்னா சேரிட்டி அல்ல, அவரவர்கள் வர்ணத்திற்கு உரிய தர்மானுஷ்டானம். ஆனா அவனுக்கு ஒரு காரியம் இருக்கு, பெண்ணா அவளுக்கு ஒரு காரியம் இருக்கு, கல்யாணம் ஆனவன்னா ஒரு காரியம் இருக்கு, மனைவியை இழந்தவன்னா அவனுக்கு ஒரு காரியம் இருக்கு, பிரம்மச்சாரினா அவனுக்கு ஒரு காரியம் இருக்கு, கணவனுடன் கூடிய பெண் என்றால் ஒரு காரியம் இருக்கு, கணவனை விட்டு விலகின பெண் என்றால் அவளுக்கு ஒரு காரியம் இருக்கு, கணவனை இழந்த பெண்ணா ஒரு காரியம் இருக்கு. எவ்வளவு இருக்கு. சட்டத்தையும் சாஸ்திரத்தையும் தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. சட்டம்ன்றது வேற, சாஸ்திரம்ன்றது வேற. எப்படி நாம சட்டத்தை மதிக்கணுமோ அது மாதிரி சாஸ்திரத்தையும் மதிக்கணும். சட்டத்தின் பெயரால் நாம சாஸ்திரத்தை பரித்தியாகம் பண்ணக்கூடாது. சட்டத்துக்கு வேற ஆளும் இல்லை. இந்த பக்கம் வரக்கூடாது நோய் என்ட்ரி போட்டா அந்த சட்ட திட்டத்தை நாம மதிச்சுதான் ஆகணும். அதுல நமக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் சட்டமும் சாஸ்திரமும் வரும்பொழுது இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இன்னைக்கு பல பேர் நாம அப்படிதான் குழப்பி வச்சுட்டு இருக்கோம். சட்டத்தையும் சாஸ்திரத்தையும் ஒன்னா போட்டுட்டோம். அது நடக்காது. அந்த காலத்துல சாஸ்திரம் சட்டமா இருந்தது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியாகாரி வியவஸ்தினோன்னு உனக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம்னு அந்த காலத்துல இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. சட்டம் வேறாயிடுது, சாஸ்திரம் வேறாயிடுது. அதுக்கு நடுவில் நமக்கு சாஸ்திரத்தை பரிபாலனம் பண்ணுறதா சட்டத்தை பரிபாலனம் பண்ணுறதா சந்தேகம் வந்துடும். அதுக்காகத்தான் பெரியவர்கள் எடுத்து போய் கேட்கணும். விதிதம் பவதாம் தேவாஹ விஸ்வரூபேன விஷ்ணுனா மஹீயாம் தர்மசீலேஷு பாரோ யத்தன்னிவேஷிதாஹ நிவேஷிதஹ. பகவான் இவர்கள் மூலமாக இந்த பூமியானது தாங்கப்பட வேண்டும் என்று இந்த பூமியை காப்பாற்றும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். ஆனால் தற்பொழுது பூமி படும் பாடு, அதாவது பூமி தேவி சொல்றா, நான் படும் பாடு உங்களுக்கு தெரியலையா?